நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுத்த சுற்றுலாத்துறையினர். தப்பாட்ட இசைக்கு வைபாகி சுற்றுலா பயணிகள் நடனமாடி உற்சாகம். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பேருந்து நிலையத்திற்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் கட்டைக்கால் குதிரை ஆட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் தப்பாட்டத்திற்கு வைப்பாகி உற்சாகமடைந்து இசைக்கேற்ப நடனமாடினர். அதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் கொடியசைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் இயற்கையை பாதிக்காமல் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும், நமது பாரம்பரிய கலாச்சாரங்களை மறக்காமல் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவிகள் நிலையான சுற்றுலா மற்றும் நிலையான சுற்றுலாவின் எதிர்காலம், வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாரம்பரிய முறையில் நிலையான சுற்றுலா தொடர்புடைய மாற்றங்களை குறித்து தெரிவிக்கவும், இயற்கை சார்ந்து பயணிப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம், பார்வையாளர்களாக இருக்காமல் பங்களிப்பாளர்களாகவும் இருப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகள் கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு நகரின் முக்கிய வீதிகளான லாஸ்காட் சாலை, ஏரி சாலை, பென்டர்லாக் சாலை வழியாக சென்ற நிலையில் ஊர்வலமானது பிரைண்ட் பூங்காவில் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுலாத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும், சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள், கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.